வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க வாழ்த்துறோம். இப்பயும் நம்ம ஒரு டெஸ்டிமனி ஒண்ணு கேட்க போறோம். கர்த்தர் அவர் வாழ்க்கையில என்ன நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் அவரை கொண்டு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நம்ம கேட்க போறோம். சோ டெஸ்டிமனிஸ் நம்ம ஏன் கேட்கிறோம்? நம்ம விசுவாசத்துல பலப்படவும், நம்ம விசுவாசத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா நிற்கவும், தேவன் ஒவ்வொருத்தர் மூலியமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு டெஸ்டிமனி தான் கேட்க போறோம். சோ வி வெல்கம் யூ அக்கா. ஸ்பாட்லைட். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஒரு டெஸ்டிமனியா இங்க நிப்பாட்டினதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன். ஐம் ஆடிபிள்? Yes, Akka, you are audible. எஸ் எஸ் யா. என்னன்னா இப்போ ஒரு 4 months-ஆவே எங்க வீட்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்தது. நான் தம்பிக்கிட்டையும் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். வரிசையா ஒவ்வொருத்தவங்களா சோமலாம் போயிட்டே இருக்கு. அக்கா ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிட்டு மட்டும் பேசுங்க ப்ளீஸ். சாரி. பிரைஸ் லார்ட். ஒரு ஆகஸ்ட் மந்த்ல இருந்து எங்க வீட்ல எல்லாருக்குமே வரிசையா ஒவ்வொருத்தவங்களுக்கா உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்டா தம்பிட்டையும் கொடுத்துருந்தேன். ஸோ நானும் அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா ஏன் இவ்வளோ ஹெல்த் கிரைசிஸ் இப்படி இவ்வளோ ஜாஸ்தியா இது வரைக்கும் எங்க வீட்ல யாருக்கும் வந்தது இல்லையே, இது ஏன் புதுசா இப்படி ஒரு விஷயம், இது நடக்கக்கூடாது. நாங்க உங்க பிள்ளைங்க ஏசப்பா, உங்க ரத்தத்தினால நாங்க கழுவப்பட்டவங்க, உங்க ரத்தத்தினால நீங்க எங்களை மீட்டெடுத்திருக்கிறீங்க, எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, நாங்க அதை அனுபவிக்க தேவையில்லைன்னு இந்த வார்த்தைகளை எல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு விஷயமா வந்துட்டே இருக்கு. அப்போ தம்பிக்கிட்ட நான் இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி ஹெல்த் கிரைசிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு தம்பி, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க ஃபேமிலிக்காக தம்பியும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ இந்த லாஸ்ட் மண்டே ஈவினிங் என் சின்ன பையனுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வரிசையா என்னதான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. இது இது சாத்தானோட வேலைன்னு நல்லா தெரியுது. அதனால அன்னைக்கு ராத்திரி நானும் என் ஹஸ்பண்டும் என்ன செஞ்சோம்னா, கை கோர்த்து 2 பேர் ரொம்ப நேரம் அந்நிய பாஷையில பேசி ப்ரேயர் பண்ணோம். ஸோ அந்நிய பாஷையில ப்ரேயர் பண்றது முந்தி இருந்தே எங்களுக்கு இருக்கு. கொஞ்ச நாளா இடையில பலவிதமான வேலைகள்ல அத மறந்தே போயிட்டோம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ திரும்ப தம்பிதான் அத என்ன சொல்றதுக்கு, உள்ள கடந்த புதையல்கள் எல்லாம் இப்ப வெளியில எடுத்து மாதிரி எங்களுக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்நிய பாஷையில 2 பேரும் கை கோர்த்து ரொம்ப நேரம் பையனுக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷையில பேசிட்டு படுத்துட்டோம். தட் நைட் ஹி வாஸ் ஹேவிங் வெரி ஹை ஃபீவர் அண்ட் இது ஃபுல்லா அப்படியே ஷிவர் ஆயிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் ஷிவர் ஆனான். நாங்க நான் கூட ஹாஸ்பிட்டல் போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆனா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இல்ல இது சாத்தான் கொண்டு வர்றது, நம்ம செய்யக்கூடாது, நம்ம பேசாம இருப்போம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கோர்த்து ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துட்டோம். அன்னைக்கு நைட் ஹி வாஸ் ஓகே. அடுத்த நாள் மார்னிங் ஹி வாஸ் வெரி குட். இது அவனுக்கு நிறைய டேப்லெட்ஸ் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸ்டெராய்ட்ஸ், எம்எம்எஃப்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அவனுடைய ஹெல்த் கண்டிஷனுக்காக. ஸோ அதனால அதெல்லாம் வேற ஸ்கிப் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பயம் மனசுக்குள்ள, ஏசப்பா இதெல்லாம் ஸ்கிப் ஆயிடுச்சே, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஏசப்பா இல்ல, இது சாத்தான் கொண்டு வர்றது, நான் பயப்பட மாட்டேன்னு திரும்ப திரும்ப நான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ தட் டே இட் செல்ஃப் வித்தவுட் எனி ஆன்டிபயோட்டிக் ஹி வாஸ் ஓகே நவ். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவே இல்லை. அன்னைக்கே ஃபீவர் அப்படியே கூல் டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் வரவே இல்லை திரும்ப ஃபீவர். நாங்களே தான் சரி ஒரு 6 hours ஒன்ஸ் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்துட்டு இருந்தோம். பிகாஸ் ஏன்னா அவனுக்கு ஷிவர் ஆயிடுச்சுன்னா அவனால திரும்ப அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறது ரொம்ப லேட் ஆகுதுன்றதுனால ஆன்டிபயோட்டிக்கே கொடுக்கல, வெறும் பேராசிட்டமால் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டோம். ஸோ ஆண்டவர் அந்த விஷயத்துல பெரிய அற்புதம் செஞ்சாரு. வித் ஆன்டிபயோட்டிக் இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படிதான் இருக்கு. ஆன்டிபயோட்டிக் இல்லாம காய்ச்சல் குறையறதே இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலையில அவனுக்கு ஆன்டிபயோட்டிக்கே இல்லாம ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. ஆல்ரெடி ஹி இஸ் ஹேவிங் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் ஹிஸ் பாடி. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற பையனுக்கு
அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. பெரிய அற்புதம் அது. ஏன்னா எங்க லைஃப்ல நாங்க இதுவரைக்கும் அவனுடைய ஹெல்த் ஹிஸ்டரியில நாங்க அப்படி பார்த்தது இல்ல. ஆன்டிபயோட்டிக் இல்லாம அவனுக்கு குறையறது நாங்க பார்த்ததே கிடையாது. திஸ் இஸ் a கிரேட் மிராக்கிள் we have got from God. அது ப்ரேயரோடையோ இல்ல ப்ரேயரோட பிளஸ் அந்நிய பாஷை பேசுறதோட ஒரு பலன். அதுவும் ஆஹ் 2 பேர் சேர்ந்து பண்றதுல ஒரு பெரிய பலம் இருக்குன்னு நான் அதை ரொம்ப விசுவாசிப்பேன். எப்பயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து எப்ப நிக்கிறோமோ we will conquer it அப்படின்னு. ஸோ அந்த கான்கர் பண்றதுக்குரிய பலனை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதற்காக நன்றி. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. எல்லாருக்கும் எங்களுக்காக ப்ரே பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். ஒரு அற்புதமான டெஸ்டிமனி கேட்டீங்க. ஸோ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த மாதிரி டெஸ்டிமனி கேட்கும் போது அநேக நேரம் நம்ம வந்து இன்னும் அதிகமா டங்ஸ் பேசணும்னு தோணும். ஆமேன். ஸோ பிரச்சனை இல்லை, இந்த உலகத்துல பிரச்சனை இல்லைன்னு சொல்லவில்ல. ஆனா பிரச்சனையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்காரு. நேற்று எஸ்ராக்கா சொல்லமோ சொன்னாங்க, பிரச்சனையை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து வி ஆர் கான்கரஸ். நீ பிரச்சனை வருதுன்னு இல்லை, நீ ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறப்பா. ஆமென். நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி எந்த விதமான வியாதிகளுக்கும் நம்ம வந்து we are not going to have suffer anymore. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவன் வைப்பார். ஆமென். ஸோ எப்படி வந்து ஒரு செடி வந்து மரமா வரும். செடி இருக்கீங்க புயல் அடிச்சுட்டே இருக்கு. ஆனா மரமா ஆயிடுச்சுன்னா அந்த புயலே அடிச்சாலும் அது அசையாது. நீங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போறீங்க. ஸோ தேவன் உங்களை வேரூன்றி நிற்க செய்கிறார். அதுக்கு தான் அநேக நேரம் டங்ஸ் பேச சொல்றது. டங்ஸ் கேட்கிற ஒரு டெஸ்டிமனி கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு டெஸ்டிமனி நடக்கும். அதுக்காக நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நான் செய்தி விளக்கிட்டு சில நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த டெஸ்டிமனி மூலமா அநேகருக்கு ஹீலிங் உண்டாவதாக. இந்த டெஸ்டிமனி மூலமா அநேகர் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் டங்ஸ் பேசுறன்ற வைராக்கியம் உண்டாயிருப்பதாக நான் செபிக்கிறேன். அப்படி செய்து உம் நாமத்தை உயர்த்தக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.